மரணம் மரணத்தின் போது ஆத்மா எந்த நிலையில இருக்கும், அந்த ஆத்மா எவ்வளோ அழுகும், வேதனைப்படும் அந்த உடல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. வரும்போதும் சரி, வர்றதற்கும் சரி. அந்த ஆத்மா தன்னுடைய நிலை அறிந்து, இப்ப நான் மரணத்துக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி அது உறுதிப்படுத்திக்கும். அது அதோடைய சொந்தக்காரங்கள், சொந்தம், பந்தம் இவங்களுக்கெல்லாம் அது சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா, சொந்த பந்தத்துக்கிட்ட சொன்னா மரணம் வருது அப்படின்னு அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒரு வேதனையில இருப்பாங்க. அப்போ அந்த ஆத்மாவும் பல துன்பங்கள் தாண்டி தான் அந்த உடல்லேருந்து வெளியேறணும். அந்த மரணத்தின் தருவாயில எப்பவுமே நோட் பண்ணி பாருங்க, ஒரு மரணம் வருது அப்படின்னா, கடைசி காலங்கள்ல வந்து இந்த சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்காதவங்கள கூட பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாம் தோணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படியே கிளியர் ஆயிடும். நம்ம மரணத்துக்கு போக போறோம். நம்ம பார்க்காதவங்க, விரோதமா இருந்தவங்க எல்லாரையும் நம்ம பார்க்கணும்னு தோணும். ஆனா, அத பார்க்க முடியாத சூழ்நிலையில இந்த ஈகோ, இந்த மனம் வேலை செய்யும். மரணம் வரும். ஆனா, அந்த மனம் என்ன சொல்லும்? நாம பார்த்து என்ன ஆகப்போகுது? நம்ம மரணத்துக்கு போக போறோம். நம்ம பார்த்தா அவங்களும் வந்து பேச போறாங்களா? இப்படி எல்லாம் வந்து அதுக்கு ஒரு தாட் இருக்கும். ஆனா, அந்த மரண வேதனை அப்படின்றது இறக்கிற தருவாயில இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மரணம் எவ்வளோ ஒரு வேதனைக்குரியதுன்னு. ஏன் அப்படின்னா, பரிபூரணத்துவம் அடைஞ்சிடுச்சு ஒரு ஆத்மா அப்படின்னா, அப்போ அதுக்கு அந்த வேதனைலாம் தெரியாது. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். இந்த பூலோகத்துல ஆசை, பாசம் எல்லாம் நிலன், புலன், நகை, நட்டு எல்லாம் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்மா நல்ல நிலைக்கு போகும். அதே அந்த ஆத்மா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அனுபவிக்காம இருந்துச்சுன்னா, அந்த ஆத்மா மரணத்தின் போது ரொம்ப 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 கஷ்டப்படும். அப்போ இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த பூலோகத்திற்கு வந்த காரணம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான். அப்போ அந்த அனுபவங்கள பெற்றுக்கொண்டு தான் நம்ம வந்து இறைவனடி போய் சேரணும். அப்போ இந்த ஆத்மா நல்ல நிலையில போறதுக்கோ, இல்ல வந்து அந்த துக்கமான நிலையில போறதுக்கோ நாம தான் காரணம். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடல், உயிர், ஆத்மா தான் காரணம். அப்போ இந்த பூலோகத்துல மரணம் என்பது உண்மை. இந்த உண்மைய உணரணும். எப்போ உணர்வோம் அப்படின்னா, நாம ஒவ்வொரு தருணத்திலயும் நாம வந்து நல்லது செய்யும்போது உணரலாம். அதேபோல அந்த நோய்வாய்ப்படும்போது ஒரு ஒரு வேதனை இருக்கும் பாருங்க. சின்ன நோயா இருந்தா கூட நமக்கு ஒரு பயம் வரும். மரணம் வரப்போதா? மரணத்துக்கு போக போறோமா? அப்படின்ற ஒரு பயம் வரும். இதுதான் ஒரு மரணத்தின் அதாவது தினம் தினம் போய் மரணத்துக்கு போயிட்டு போயிட்டு வரவங்களுக்கான ஒரு துன்பமான நிகழ்வு. ஆனா, நல்ல நிலையில போகக்கூடிய ஆத்மாக்கள் தன்னை உணர்ந்து, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, சப்போஸ் அனுபவிக்கலனாலும், இது நமக்கு கிடைக்கல, இது நமக்கானது இல்ல அப்படின்னு போற ஆத்மாக்கள் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மரணத்தின் போது இறைவன் வந்து கூட்டிட்டு போவாரா? அப்படின்னா, இறைவன் வந்து கூட்டிட்டு போக மாட்டார். நம்மளுடைய ஆத்மா தான் அந்த இறைவன் கிட்ட போய் சரண்டர் ஆகும். அவர் வந்து இந்த படத்துலலாம் காட்டுற மாரி இறைவன் வர்றது, சித்ரகுப்தன் வர்றது, இதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் உண்மைகள் இல்லங்க. ஏன்னா இந்த 7 லோகங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆத்ம லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்குது. அத ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறதுனால சொல்றேன். இந்த மரணத்தின் அப்போது இறைவன் வந்து நம்மள கூட்டிட்டு போக மாட்டார். இந்த ஆத்மா தான் தன்னை எடுத்துக்கொண்டு போய் இறைவன் காலடியில வைக்கும். அது கூட எப்போ அப்படின்னா, தன்னுடைய அந்த பூலோக வாழ்க்கையெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இறைவனை போய் சரணாகதி அடையும். அதுவரைக்கும் இந்த ஆஸ்ட்ரல் பாடியில சூட்சம லோகத்துல தான் நாம எல்லாரும் சுத்திக்கிட்டு இருப்போம். நல்ல நிலையில போகக்கூடிய ஆத்மாக்கள் அப்பவும் வந்து ஒரு 10 நாள் இல்ல 48 நாள் தன்னுடைய அந்த பூலோக வாழ்க்கையில யார் யாரெல்லாம் போய் பார்க்கணுமோ பார்த்து விட்டு தான் அதுக்கப்புறம் இறைவனடி போய் சேரும். அது மீண்டும் பிறப்பெடுக்குமா அப்படின்னா, பிறப்பு எடுக்கும். எப்போ அப்படின்னா, இந்த பூலோக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் பிறப்பு எடுக்கும். பிறப்பு எடுக்கிறதுக்கு வந்து யார் ஒருத்தர் திருமணமாகி ரெடியா இருக்காங்களோ, ரெடியா இருப்பாங்க. அந்த வீட்ல வந்து தாத்தா மரணமாயிருப்பாரு. அப்போ உடனே ஒரு திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தின் போது அந்த பெண்ணின் வயிற்றுக்குள்ள கருவாகி இந்த ஆத்மா அது உள்ள போகும். அதே சிறப்பம்சம் வந்து அந்த தாத்தாவுடைய அத்தனை குணங்களும் அந்த ஆத்மாகிட்டயும் இருக்கும். பார்க்கலாம். பல பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். நீங்களும் சில பேர்கிட்ட பார்க்கலாம். ஏன்னா உங்க வீட்ல இருக்கிறவங்களே என் தாத்தா நான் அப்படி இருந்தாங்களே, தாத்தா மாரியே நீ இருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தாவுடைய முகம் இருக்குதே, அவர் பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீ பண்றியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிறப்பும் இறப்பும் இருக்கு. அந்த மரணத்தின் போது இந்த வலி உணர்ந்து போகக்கூடியவங்க சில பேர் தான். நோய்வாய்ப்பட்டு வலி உணர்ந்து போவாங்க. அதேபோல அந்த
போனதுக்கப்புறம் அந்த எரிக்கிறாங்க பாருங்க, அந்த வலி உணர்ந்து போறவங்களுடைய அந்த ஆத்மா சீக்கிரமா அது வேகாது. அது வந்து அ எ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த நெஞ்சுக்குழி எரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த ஆத்மா நின்னு பார்க்கும். வெளியில அந்த உடல் எரியும். அந்த ஆத்மா அந்த சுடுகாட்டுல நின்னு வெளியில நின்னு பார்க்கக்கூடிய தன்மை இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. ஏன்னா, ஆத்மா என்பதே அந்த ஒளி வடிவம் தான். காற்றால் அடைக்கப்பட்ட பை தான் நாம. அப்போ அந்த காற்று வெளியில வந்து அந்த பிணம் எரியக்கூடியது நம்மளுடைய பிணம் எரியக்கூடியதே நாமளே பார்க்க முடியும். இதுதான் ஒரு வேதனையே. நம்ம வந்து இறந்துட்டோம். அப்பவும் நமக்கு சந்தோஷம் இருக்குதான்னா இல்ல. நம்ம மரணிச்ச பிறகும் அந்த ஆத்மா நம்மளுடைய உடலையே எரியறதே பார்க்குது. அப்போ அங்க எங்க நிம்மதி இருக்குது? அப்போ அந்த எரியிற விஷயத்த பார்த்தா கூட இத சரிசமமா எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அந்த சரிசமத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அந்த மரணம் கூட நமக்கு இன்பம் தான். அதனால வாழ்ற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு, நல்ல விஷயங்கள பார்த்துட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, அது நல்லதா இருந்தா அனுபவிச்சுட்டு, அத வந்து இறைவனடி போய் சேர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிரணும். அதேபோல ஆன்மீக பாதைக்கும் வரணும். 50% இந்த இல்லற வாழ்க்கையில இருந்தாலும், 50% நம்ம வந்து ஆன்மீக பாதைக்கு வந்தா தான் நமக்கு மரணமும் அது வந்து நார்மலைஸ் ஆகும். ஒரே சரிசமமா இருக்க முடியும். அத விட்டுட்டு நம்ம எதுவுமே அனுபவிக்காம போயிட்டாலும், இந்த ஆத்மா வேதனைப்படும். நான் இதெல்லாம் அனுபவிக்கவே இல்லையே! நான் இதெல்லாம் பண்ணவே இல்லையே! அப்படின்னு அது வேதனைப்படும். அந்த வேதனை வந்து வச்சுக்காம, நீங்க இந்த உடல் எடுத்ததற்கான காரணத்தை அறிந்து, செயல்படுத்தி, உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் பயன்படுத்தி இறைவனடி போய் சேருங்க. அதேபோல நம்ம வீட்ல மரணமானவங்க நம்மளோட நினைவுல இருப்பாங்களா? அந்த ஆத்மா நம்ம நினைவுல இருக்குமா? இல்ல நாம அவங்க நினைவுல இருக்கோமா? அப்படின்னா 90% அந்த ஆத்மா தான் உங்கள நெனச்சு கொண்டே இருக்கும். உங்கள சுத்தி சுத்தி வரும். எங்க எங்க அப்பா இருக்காரு? எங்க எங்க அம்மா இருக்காங்க? மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்கன்னு உங்கள சுத்தியே அந்த வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி ஒரு 48 நாள் கன்ஃபார்மா 36 நாள் இருக்கும். 48 நாள் அந்த ஆத்மா உங்களுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். உங்க வீட்ல சுத்திட்டு இருக்கும். அது ஓட்டுன வண்டிய பார்க்கும். உங்கள பார்க்கும். ஆனா உங்களால அத உணர முடியாது. உண்மையாவே நீங்க உணரணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து உங்க உடலுக்குள்ள வந்து எக்டோபிளாசம்னு ஒண்ணு இருக்கு. எக்டோபிளாசம் அப்படின்னு ஒரு ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த இடம் வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அதிகப்படியா இருந்தால், நீங்களும் அதை உணரலாம். அது அதிகமா இருக்கிற பட்சத்துல தான் சில பேர் ஆத்மாக்களோட பேசுறது, ஆட்டோ ரீடிங் எழுதுறது, ஒய்ஜா போர்ட் போட்டு பேசுறது இதெல்லாமே அவங்களுக்கு நடக்கும். அப்போ அவங்க மட்டும் பண்ண முடியுமான்னா, இல்லங்க. நீங்களும் பார்க்க முடியும். உங்க வீட்ல வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்கள் உங்களோட இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க உணர முடியும். எப்படி அப்படின்னா, இந்த 16ஆம் நாள் நீங்க அந்த காரியம் பண்றதுக்குள்ளயே, உங்களுக்கு நிச்சயமா அந்த ஆத்மாக்கள் குரல் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. கூப்பிடுற மாதிரி இருக்கும். குரல் வரும். அதேபோல அந்த அசைவுகள் தெரியும். வீட்டுக்குள்ளேயே ஏதோ பாஸ் ஆயி போற மாரியே இருக்கும். வீட்டுக்குள்ளேயே ஒரு உருவம் பாஸ் ஆகுற மாரி இருக்கும். இந்த ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும். நெறைய பேர் இதில ஷேர் பண்ணுங்க. அதனால இந்த ஆத்மாக்கள் நம்ம வீட்டுக்குள்ள சுத்தி வர்றது தெரியும். குரல் மூலமாக தெரியும். இல்லை இந்த பைரவர் நாய் மூலமா தெரியும், பூனைகள் தெரியும், பல்லி வடிவத்தில தெரியும். இது எல்லாமே அந்த ஆத்மாக்கள் உங்களுக்காக உணர்த்துவாங்க. இத நீங்க உணர்ந்தீங்கன்னா உணரலாம். ஆனா, அந்த ஆத்மா யார ரொம்ப நேசிச்சுதோ, யார ரொம்ப நேசிக்கிறாங்களோ, அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து அவங்க அழுகுரல் கூட கேட்கும். அவங்களுடைய அழற குரல் கூட கேட்கும். அப்ப நீங்க உணர்ந்தீங்கன்னா, அத பயம் இல்லாம உணர்ந்தீங்கன்னா தான் அந்த ஆத்மாக்கள் வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா, ஆத்மா அப்படின்னும்போது பேய், பிசாசு அப்படிலாம் நெனச்சுட்டு நீங்க பயந்தீங்கன்னா, அவங்க பக்கத்துல கூட வரமாட்டாங்க. நீங்க எங்க வீட்ல வாழ்ந்தவங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ எனக்கு அதன் மூலமா தெரிவிங்க, தெரியப்படுத்துங்கன்னு சொன்னா தான் அவங்க வந்து தெரியப்படுத்துவாங்க. அந்த இடத்துல அழுகுரல் கேட்கும், ஒலி ஓசை கேட்கும். அதேபோல புகை மூட்டத்தோட ஒரு பெர்சன் நடந்து போற மாரியே இருக்கும். இந்த மாரிலாம் ஒரு அறிகுறி இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்க மெசேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன்.